அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பொதுவா சமத்துவம்னா எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். அதை முதல்ல இங்கே வந்து யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா லாஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர் தான். சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சமூக சிறப்புரிமை இல்லாததும் பொதுவான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் அப்படிங்கிறது தான் இவரோட சமத்துவத்தோட கோட்பாடு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. லாஸ்கிங்கிறவரு என்ன கோட்பாடு சொன்னாரு, இல்லைன்னா இந்த கோட்பாடை கொடுத்து இதை கேட்டது யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ சமத்துவம்னா லாஸ்கி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இதை எங்க இருந்து நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை தூக்கிட்டு வந்தவர் யாருன்னா ஏவி டைசி அப்படிங்கிற சட்ட வல்லுனர். சட்டத்தின் ஆட்சிங்கிற வேர்டு எங்க இருந்து வந்தது, இங்கிலாந்து இருந்து. அதை எடுத்துட்டு வந்தவர் ஏவி டைசிங்கிற ஒரு சட்ட வல்லுனர். இதையும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அரசியல் சமத்துவம் அப்படின்னு இந்த லெசன்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 1952ல இந்தியாவில் முதல்ல ஒரு பொது தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுலதான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 25 வயசு கம்ப்ளீட் ஆன யாருனாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறத எப்ப சொன்னாங்க, 1952ல. ஆனா 1971ல தான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு. இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுவிட்சர்லாந்து பொதுவா மென்ஷன் பண்ணதுனால இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவுல நம்மளோட பெண்கள் எப்போ வாக்குரிமை பெற்றாங்க, 1952. சுவிட்சர்லாந்துல எப்போ பெண்கள் வாக்குரிமை பெற்றாங்க அப்படின்னா 1971. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வயசுக்கு மேல இருக்கிற யாருனாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எங்க அதை வந்து பாலின சமத்துவத்துல இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017ல ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அதுல வந்து பாலின சமத்துவம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 17 குறிக்கோள் வந்து வச்சிருந்தாங்க. நிலையான மேம்பாடுக்காண்டி அவங்க வந்துட்டு ஒரு 17 குறிக்கோள் யார் வச்சிருந்தா, ஐக்கிய நாடுகள் சபை. அதுல வந்து பாலின சமத்துவத்தை 5வது குறிக்கோளா அந்த லிஸ்ட்ல நாடுகள் சபை பாலின சமத்துவத்தை 17 குறிக்கோள்கள் 5வது குறிக்கோளா சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமத்துவ சட்டப்பிரிவு நம்மளோட இது இருக்கு பாத்தீங்களா, சட்டப்பிரிவுகள் நிறைய இருக்கு இல்லையா, அதுல வந்து சமத்துவத்தை பத்தின ஒரு லிஸ்ட் எத்தனை, அஞ்சு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 எதுல வரும்னா 14ல இருந்து 18ல வருது. அதையும் மறக்காம பாத்துக்கோங்க, ஏன்னா 14 செய்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன்ல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களாட்சியோட தூண்கள் அப்படின்னு சமத்துவத்தையும் நீதியையும் சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியோட அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படின்னா சுதந்திரமும் சமத்துவம் தான்.